ஒரு கிராமத்தில் 3 தேவாலயங்கள் இருந்தன. அதில் ஒன்று கத்தோலிக்க தேவாலயம், மற்ற 2 சபைகளுடையது. அந்த ஊரில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வெளியிலிருந்து வந்தது. அது மனிதர்கள்கிட்ட இருந்து இல்லை, புறாக்கள் கிட்ட இருந்து. அந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, திருப்பலி நடக்கும்போதும் தேவ ஆராதனைகள் நடக்கும்போதும் ஆலயத்துக்கு உள்ளே நுழைஞ்சு சத்தம் போடுறது, மக்கள் மேலே எச்சம் போடுறது, இப்படி தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தது. எல்லாரும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. புறாக்கள் உள்ளே வராமல் தடுக்க முடியல. கதவுகளை அடைத்து பார்த்தாங்க, முடியல. யாராவது உள்ளே வரும்போது அந்த கேப்பில் உள்ளே வந்துடும். வலைகள் போட்டு பார்த்தாங்க. இப்படி பல முயற்சிகள் பண்ணியும் எல்லாமே தோல்வி தான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர்களுக்கு தகவல் கிடைக்குது. என்னன்னா, இந்த கத்தோலிக்க தேவாலயத்தில் மட்டும் எந்த புறாக்களும் தொல்லை கொடுக்கறதில்ல. அங்கே கதவுகள் திறந்து இருந்தாலும் புறாக்கள் உள்ளே போகிறதில்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே 2 பாஸ்டரும் நேராக வராங்க. வந்து பார்த்தா கோயில் கதவுகள்லாம் திறந்து தான் இருக்குது. தேவாலயத்தோட எல்லா கதவுகளும் திறந்து தான் இருக்குது. உள்ள திருப்பலி நடந்துக்கிட்டு இருந்தது. முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறா கூட உள்ளே போகலை. பூசை முடிஞ்ச உடனே நேராக ஃபாதரை போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி ஃபாதர், எங்களுக்கு இன்னமும் அந்த புறாக்கள் தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஆலயத்துக்குள்ளே வரவே இல்லையே, எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபாதர் சொன்னார், நாங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால் இந்த புறாக்களுடைய தொல்லையை எங்களால் தாங்கிக்க முடியல. அதனால் ஒரு நாள் எல்லா கதவையும் நாங்கள் திறந்து வச்சோம். எல்லா புறாக்களும் உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் இழுத்து மூடிட்டோம். அத்தனை புறாக்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அன்னைக்கு போன புறாக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. 10 வருஷம் கழித்து புதுநன்மைக்கு வரும். புதுநன்மை கொடுத்ததுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து கல்யாணத்தன்னைக்கு வரும் அப்படின்னு சொன்னாராம். சகோதர சகோதரிகளே, வேடிக்கையாக சொல்லப்பட்ட கதை என்றாலும் இந்த நிலையில்தான் இன்றைய காலகட்டத்தில் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருப்பலிக்கு அனுப்புவதில்லை, ஞானோபதேச வகுப்பிற்கு அனுப்புவதில்லை. 50% பிள்ளைகள் மட்டுமே இன்று மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகிறார்கள். பலருக்கு அடிப்படை ஜபங்கள் கூட தெரிவதில்லை. இது சிறிய குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கும் இதே நிலைதான். குருக்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பிள்ளைகளுக்கு ஞானோபதேச அறிவு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் அதற்கு ஒத்துழைக்காவிட்டால் அவர்களுடைய முயற்சி எல்லாமே வீணாகித்தான் போகும். நிறைய பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டியூஷனுக்கும் ஸ்பெஷல் கிளாஸுக்கும் அனுப்புகிறோம். அங்கே போகிறதுனால பிள்ளைகளுக்கு அறிவு வளருமே தவிர ஞானம் வளராது. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். அதனால் பிள்ளைகளை தவறாமல் ஞானோபதேச வகுப்புக்கு அனுப்புவோம். ஆன்மீக வழியில் வளர்ப்போம்.